2007ல் டைரக்டர் ஷங்கர் தயாரிப்பில் பாலாஜி சக்திவேல் டைரக்ஷனில் வெளியான கல்லூரி படம் மூலமாக சினிமோட்டோகிராஃபராக அறிமுகமானவர் தான் செழியன் அவர்கள். அதுக்கப்புறமா தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி, ஜோக்கர் உட்பட சில படங்களில் ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. 2019ல் டூலெட் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கும் ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்கள் தான். இந்த படம் 65th நேஷனல் ஃபிலிம் அவார்டில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தமிழ் அப்படின்ற கேட்டகரியில் அவார்டு வின் பண்ணிச்சு. அதுபோக திருவிழா, எ லிட்டில் ட்ரீம், எல்லைகளை விஸ்தரித்த எழுத்துக்கலைஞர் மாதிரியான ஷார்ட் ஃபிலிம் அண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவர் எடுத்த டூலெட் அப்படின்ற படம் பாலு மகேந்திரா அவர்களுடைய வீடு, சந்தியாரகம் படங்களுக்கு அப்புறமா தமிழில் வந்த சிறந்த கலைப்படமாகவும் மாற்று சினிமாவாகவும் பார்க்கப்படுது. இவ்வளவு சிறப்பான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு இவர் கொடுத்திருந்தாலும் இதுக்கெல்லாம் மேலா பார்க்கப்படுறது அவர் எழுதின புத்தகங்கள் தான். ஒளியில் எழுதுதல், பதர் பாஞ்சாலி திரைக்கதையுடைய தமிழ் வடிவம், வாழ்நாள் முதல் உட்பட சில நூல்களை அவர் எழுதியிருந்தாலும் உலக சினிமா அப்படின்ற தலைப்பில் அவர் 3 பாகமாக வெளியிட்ட புத்தகங்கள் உலக சினிமாவை ரசிக்கிற தமிழ் ரசிகனுக்கு ஒரு நல்ல விருந்தாக அமைஞ்சிருக்கும். நான் எத்தனை உலக சினிமா பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்ற தற்பெருமையோ, உலக சினிமாவாகவே இருந்தாலும் நான் குற்றம் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற அரைகுறை விமர்சன பார்வையோ, இந்த புத்தகமெல்லாம் எல்லாராலையும் படிக்க முடியாது அப்படின்ற மேதாவித்தனமோ இல்லாமல் ஒரு குழந்தையோட மனப்பான்மையோட அவர் இந்த புத்தகங்களை அணுகி இருக்கிறது அவரோட எளிமையை நமக்கு உணர்த்தும். வெளிநாட்டு படங்கள் அப்படின்னாலே பிரம்மாண்ட படங்கள் தான் அப்படிங்கிற எண்ணத்தையும் இந்த புத்தகம் நிச்சயமாக உடைக்கும். உலக சினிமா அப்படின்ற இந்த 3 புத்தகங்களையும் சேர்த்து 90 படங்களை நமக்கு செழியன் அறிமுகப்படுத்தியிருப்பார். அது வெறும் அறிமுக கட்டுரைகளாக மட்டும் இல்லாமல் அந்த படங்களை எடுத்த படைப்பாளியுடைய ரசிகனா கலை ரசனையோட அந்த படங்களை சிலாகிச்சு எழுதியிருப்பார். சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன், பிக் பாக்கெட், கேரண்டிரூ, தி 400 ப்ளோஸ், நோ மேன்ஸ் லேண்ட், டிராவலர்ஸ் அண்ட் மெஜிஷியன்ஸ் அப்படின்னு பலதரப்பட்ட படங்களை அவருக்கே உரிய ரசனை மொழியில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. இந்திய படமான சலாம் பாம்பே, பாகிஸ்தான் படமான காமோஷ் பானி, ஜப்பானிய படமான ரேஷமோன் உட்பட பிரெஞ்சு, ஜெர்மனி, இங்கிலீஷ், ஈரான், ரஷ்யா, அர்ஜென்டினா, போலாந்து, பிரேசில், தாய்லாந்து, கொரியா உட்பட பல மொழி படங்களை அறிமுகப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான மைண்ட் செட்டையும் இந்த கட்டுரைகள் அமைக்கிறதுக்கு உதவி இருக்கும். உலக சினிமா அப்படின்னு ஆரம்பித்தாலே அது வெறும் மெதுவாக நகரக்கூடிய படங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற கருத்து இங்கே பொதுவாக இருக்குது. அதை உடச்சி ஸ்பீல்பர்க் உடைய ஈட்டி, டேரண்டினோவுடைய பல்ப் ஃபிக்ஷன், மார்டின் ஸ்கார்செசியுடைய ரேகிங் புல், டாம் டைக்வேருடைய ரன்லோலா ரன், ஹிச்காக்குடைய பேட் மாதிரியான படங்களும் உலக சினிமாக்கள் தான் அப்படிங்கிறத இந்த புத்தகம் மூலமாக சொல்லாமல் சொல்லியிருப்பார் இயக்குனர் செழியன். இந்த புத்தகங்கள் மல்டி ஜெனர் ஆஃப் மூவிஸ் பற்றி பேசுகிறதால ஒரு ஆரம்பக்கட்ட சினிமா ரசிகன் தன்னுடைய சினிமா ரசனையை உணர்ந்து எந்த டைப் ஆஃப் சினிமாவை பார்க்க ஆரம்பிக்கலாம், தனக்கு செட் ஆகக்கூடிய ஜானர் என்ன, தான் எந்த இயக்குனருடைய ஃபிலிமோகிராஃபியை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த புத்தகங்கள் நிச்சயமாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் முடிவிலையும் அந்த படத்துடைய இயக்குனர் பற்றியும் அவர் இயக்கிய மற்ற மூவிஸ் பற்றியும் பெட்டி செய்திகளாக கொடுத்துருக்கிறது இந்த புத்தகங்களோட சிறப்பை மேலும் கூட்டுது. ஒரு பியானோ டீச்சருக்கு தன்னோட ஸ்டூடெண்ட் மேலே வர்ற காதல் அப்படின்ற முரணும், தன்னோட சேடோ மேசோகிசம் அப்படின்ற உளவியல் சிக்கலும் தன்னை எந்த வகையில் சித்திரவதை பண்ணுது அப்படின்ற வழியை உணர்த்துற வகையில் சொல்லப்பட்ட தி பியானோ டீச்சர் மூவி, தான் பையனோட சேர்ந்து வதைமுகாமில் இருக்க வேண்டிய சூழலில் அங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே வெறும் விளையாட்டு அப்படின்னு தான் பையனை நம்ப வைக்கிற அப்பாவுடைய வழியை சொல்கிற லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், குழந்தை உலகங்களின் அழகியலை சொல்லும் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன், தி ஒயிட் பலூன், வேர் இஸ் மை ஃப்ரெண்ட் ஹோம் மாதிரியான படங்கள், பாக்ஸிங் அப்படிங்கிற விஷயத்தை வெவ்வேறு வகையில் அணுகின பியூட்டிஃபுல் பாக்ஸர், ரேகிங் புல் மாதிரியான படங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட சினிமாவில் இருக்கிற எல்லா ஜானருமே கவர் ஆகிடுச்சோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஆச்சரியத்தை இந்த புத்தகங்கள் வெளியே கொடுத்திருப்பாரு இயக்குனர் செழியன். இந்த புத்தகங்களை பற்றி இயக்குனர் செழியன் அவர்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது, இது என்னுடைய ரசனையை மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்காக எழுதப்பட்டது மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் நான் படம் டைரக்ட் பண்ணால் அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் உணர்த்துற வகையில் தான் இந்த புக்கை நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது உண்மையும் கூட. அவருடைய டூலெட் படம் எந்த வகையிலையும் உலக சினிமா தரத்துக்கு குறைஞ்சது கிடையாது. இப்படிப்பட்ட படம் இத்தனை அவார்டு வாங்கினதை காட்டிலும் பெரிய விஷயம் நல்ல லாபத்தை கொடுத்ததும் இந்த மாதிரியான படமெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு ரசனை கிடையாது அப்படின்ற போலியான மேலோட்டமான பேச்சுகளை உடைச்சதும் தான். தரமான முறையில் எடுக்கப்பட்டால் அது கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, கலைப்படமாக இருந்தாலும் சரி, அது ரீச் ஆகும் அப்படிங்கிறத தன்னுடைய புத்தகங்கள் மூலமாகவும் திரைப்படம் மூலமாகவும் உணர்த்தின இயக்குனர் செழியன் அவர்களுக்கு 7 Minute Info சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 7 Minute Info. டூலெட் இது வந்துட்டு தமிழ் படங்கள்லேயே பெஸ்ட் ஃபிலிம்ஸில் ஒன்று தான் சொல்லியாகணும். இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரே ஃப்ரேமில் காட்ட முடியாமல் 3 ஃப்ரேமில் காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான். இந்த படத்தை செழியன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி இப்படி எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் டூலெட் மூவி பற்றி எனக்கு தோணின சில விஷயங்களை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு மேலும் இதை பற்றின ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சால் இல்லை சஜஷன்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.
வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2000க்கு அப்புறம் குறிப்பா 2007லேருந்து இங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான பேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐடி வந்துட்டு ரொம்பவே நல்லா வளர்ந்துச்சு. அப்போ அங்க பொதுவே ஐடில வேலை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நல்ல சம்பளம் இருக்கும். அவங்களுக்கு வீடுல ஒண்ணு தங்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில வரும்போது, வீட வந்துட்டு வாடகைக்கு நெறைய பேர் விட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குங்கிறதுனால வீட்டு வாடகையும் இந்த ஓனர்ஸா இருக்கிறவங்க வந்துட்டு சகட்டு மேனிக்கு ஏத்த ஆரம்பிச்சாங்க. இதனால டெய்லி வேஜஸா இருக்கிறவங்க, ஏழைங்க, குறிப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலில உள்ளவங்க வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளானாங்க. அப்படி பாதிப்புக்குள்ளான ஒரு ஃபேமிலிய பத்தி தான் இந்த படத்துல வந்து காட்டுறாங்க. இந்த படத்துல விஷுவல்ஸ் மூலியமாவே நெறைய விஷயங்கள வந்துட்டு நம்மட்ட கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்துட்டு நார்மலான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. பழைய காலங்கள்லேருந்தே ஃபாலோ பண்ற ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட்டிங் இருக்கும், மிடில் இருக்கும், எண்டிங் இருக்கும். இது வந்துட்டு பழைய காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ற ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இல்லன்னா ஸ்க்ரீன் பிளே அப்படியெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ கதை எப்படி மூவ் ஆகுதோ அப்படியே தான் ஸ்க்ரீன்ல காட்டுவாங்க. இந்த ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கன்ஃப்யூஸ் பண்ற விதமாலாம் ஸ்க்ரீன்ல எந்த ஒரு விஷயமே இருக்காது. பொதுவே நம்மள நெறைய பேர் வந்துட்டு மூவிஸ வந்துட்டு சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட் லிஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்க. சும்மா பொழுதுபோக்குக்காக பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சில படங்கள் தான் என்டர்டெயின்மென்ட்ட தாண்டி நம்ம மனசுக்குள்ள புகுந்து, நமக்குள்ள நெறைய கொஸ்டின்ஸ வந்துட்டு கிரியேட் பண்ற விதமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் தமிழ் படங்கள் மட்டும் இல்ல, இந்தியன் ஃபிலிம்ஸ்க்கே ஒரு பெருமை சேர்க்கிற விதமா தான் இந்த மாரி படங்கள் இருக்குன்னு தான் சொல்லியாகணும். சந்தோஷ்ங்கிறவர் தான் படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்துல அவரோட பேரு வந்துட்டு இளங்கோ. அவரு வந்துட்டு ஒரு ஸ்டோரி ரைட்டர். எப்படியாவது வாழ்க்கையில ஒரு படமாவது எடுத்துற மாட்டோமான்ட்டு ரொம்பவே ஆம்பிஷியஸா இருக்காரு. அவர் நல்லா கதை எழுதுவாரு. அவருக்கு ஒய்ஃபா வந்துட்டு ஷீலான்ட்டு ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி திரௌபதி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. படத்துல அவங்களோட பேரு அமுதா. இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்போ ஒரு வாடகை வீட்ல இருக்காங்க. இவங்களுக்கு சித்துன்னு ஒரு பையனும் இருக்கான். ஃபினான்ஷியலா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாலும், நெறைய அன்போட ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க வீட்டு மேல் மாடியில தான் ஓனர் இருப்பாங்க. அவங்க கூப்பிடுறதுனால ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ அங்க போனா, அந்த ஓனரா இருக்கிறவங்க வந்துட்டு, அவங்க பாட்டுக்கு கவுண்டமணி செந்தில் ஜோக்க பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து நிக்கிறாங்க. ரெஸ்பாண்டே பண்ணாம அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதுல ஹவுஸ் ஓனர் அம்மாவ எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, தான் தான் பெரிய ஆளு. வீட்டு வாடகைக்கு இருக்கிறவங்களலாம் வந்துட்டு கீழ்த்தனமா பார்க்குறது, அவங்கள செருப்பு மாதிரி போட்டு தேய்க்கிறது, அந்த மாதிரி. அதாவது பணத்திமிரு அதிகமாவும், அடுத்தவங்கள மதிக்காம இருக்கிற தன்மையுமா அவங்கள கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஹீரோயின் எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்துட்டு ஓனர் முன்னாடி எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதியா ஓகேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா, அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும். அந்த கோவத்தெல்லாம் மொத்தமா ஹஸ்பண்ட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க. ஹஸ்பண்ட்ட போட்டு திட்டுவாங்க. அவங்கள்ட்ட புலம்புவாங்க. அவங்க எப்படின்னா, நல்லபடியா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட நல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அதே ஒரு சில நேரத்துல வந்துட்டு, "நீ என்ன என்ன நல்லாவா வச்சிருக்க? உருப்படியா ஒரு வேலைக்கு போக துப்பு இல்ல." அப்படின்லாம் சொல்லிட்டு அசிங்கமும் படுத்துவாங்க. இந்த மாதிரி அவங்கள கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி கேரக்டர்ஸ நம்ம நெறைய இடத்துல பார்த்திருப்போம். நம்ம அம்மா, அக்கா, அப்புறம் பக்கத்து வீட்ல உள்ளவங்க, இப்படி நெறைய பேர்ட்ட வந்துட்டு இந்த ஒரு கேரக்டர நம்ம பார்த்திருப்போம். படத்துல முக்கியமான பிளஸ் பாயிண்ட்டே இதுதான். படம் ஃபுல்லாமே நம்மள சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே நேச்சுரலா இருக்கும். ரொம்பவே ரியலா இருக்கும். ஈவன் அந்த எஸ்எஃப்எக்ஸ் கூட வந்துட்டு ரொம்பவே ரியலா மேட்சிங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் படத்துக்கு ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட்டா எனக்கு தோணுச்சு. ஈவன் அந்த பையன், அந்த குட்டி பையன் வந்துட்டு அம்மா, அப்பா பேசிட்டு இருக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணி திட்டு வாங்குறதா இருக்கட்டும். இப்படி எல்லாமே நம்ம வந்துட்டு சுத்தி பார்த்த விஷயங்கள் நெறைய இந்த படத்துல வரும். இவங்க வீட்ல நெறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பேசிக்கான விஷயம். அதாவது டாய்லெட், குளோசெட் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கணும். இல்லன்னா அது வந்துட்டு அடைச்சுக்கும். அது வந்துட்டு இந்த வீட்ல அடிக்கடி அடைச்சுக்குது. அதெல்லாம் சொன்னா அவங்க வந்துட்டு ஓனர் ஒழுங்கா கேர் பண்றதில்ல. சரி பண்ணி குடுக்குறதும் இல்ல. ஆனா வாடகைய மட்டும் கரெக்ட்டா ஏத்திர்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில வந்துட்டு ஓனர் வந்து வீட்ட காலி பண்ண சொல்றாங்க. பொதுவே வீடு காலி பண்ண சொல்றதா இருந்தா 4 மந்த்ஸ் அவங்களுக்கு டைம் குடுக்கணும். ஆனா அத வந்துட்டு இங்க நெறைய ஓனர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றது கிடையாது. படத்துல உள்ள ஓனருமே அப்படிதான். அவங்க இந்த மாரி 1 மந்த்ல காலி பண்ண சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அன்னைக்கு நைட் ஹீரோட்ட வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவரு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாம படுத்திருப்பாரு. அப்ப ஹீரோயினுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாகி பிரேயர் சாங் பாடி பிரேயர் பண்ணி அழுவாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு டெய்லி ரொட்டீன்குள்ள போறாங்க. மார்னிங் எந்திரிக்கிறது, பையன ரெடி பண்றது, இந்த மாரி டெய்லி ரொட்டீன் வந்துட்டு காட்டிட்டு இருக்காங்க. இந்த சித்து அந்த குட்டி பையனோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்பவே கியூட்டா இருக்கும். இந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் சில பேருக்கு போர் அடிக்கும்ல. அப்படி இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த சித்துவோட பிரசன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ரசிக்கத்தக்க விதமா இருக்கும். அவங்களுக்கு போர் அடிக்காது. அவன் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்பவே கியூட்டா இருக்கும். அந்த பையன் நடிச்சான்னே நமக்கு வந்துட்டு தோணாது. அவ்வளோ ஒரிஜினலா அந்த பையன ஒரிஜினலா நம்ம எப்படி பார்ப்போமோ, அதே மாரி தான் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைங்களலாம் நம்ம சில நேரம் பார்த்து ரசிச்சிருப்போம்ல, அந்த மாரி தான் படத்துலயுமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு படிக்கிற ஸ்கூல், அங்க வந்துட்டு டீச்சர் டீச் பண்றதெல்லாம் காட்டுறாங்க.
அது வந்துட்டு இவங்க ஈவன் இவங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியலா கஷ்டப்பட்டாலும் பையனை வந்துட்டு நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருக்காங்கங்கிறது வந்துட்டு நமக்கு புரியும். அந்த ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள், அந்த ஸ்கூலோட அமைப்பு, டீச்சர் டீச் பண்ற விதம், இந்த பசங்கள்லாம் ஆன்சர் பண்ற விதம்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு சீன்ல இருந்து நமக்கு இந்த விஷயம் வந்துட்டு புரிய வரும். அதுக்கப்புறம் இந்த ஓனரா இருக்கிறவங்க வந்துட்டு எப்பமாவது வெளியில எங்கேயாவது போகணும்னா அவங்க வீட்டு சாவியை வந்துட்டு கீழே இருக்கிற இந்த ஹீரோ அண்ட் ஹீரோயின் இருக்காங்களா அவங்கள்ட்ட தான் வந்துட்டு கொடுத்துட்டு போவாங்க. பொதுவே இந்த மாதிரிலாம் சாவி கொடுக்கும்போது ஒரு கர்ட்டசி, ஒரு மரியாதைக்காவது ஒரு சின்ன ஹெல்ப் இதை வாங்கிக்கோங்க, நான் இந்த மாதிரி வெளியில போறேன், இந்த மாதிரிலாம் சொல்லணும். ஆனா அவங்க ஏதோ இவங்க வச்ச வேலைக்காரி மாதிரி அவங்க பாட்டுக்கு யார்ட்டையோ ஃபோன் பேசிட்டு இந்த சாவியை கொடுத்துட்டு போவாங்க. இது வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வரும். ஆனா இதை எதையுமே அவங்ககிட்ட டைரக்டா வெளிக்காட்ட மாட்டாங்களே, நம்ம ஹீரோயின் தான். ஆனா ஹஸ்பண்ட வந்து புலம்புவாங்க. இப்படி அவங்க புலம்பிட்டு இருக்கும்போது, நேத்து நான் சொன்னா எனக்கு என்னன்னு படுத்திருக்க அப்படிலாம் அவங்களோட வருத்தத்தோட அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வீடு பார்க்கன்னு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடு பார்க்குறாங்க. அப்போ ஒரு வீட போய் பார்க்கும்போது, அந்த வீடு ரொம்பவே நார்மலா பார்க்கறதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லாத மாரி, ஒரு அப்பியரன்ஸ் கூட இல்ல. ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி கூட இல்லாத மாரி தான் நமக்கு சீன்ல பார்க்கும்போது தெரியுது. அந்த வீடுக்கு அந்த ஓனர் அம்மா வந்துட்டு சொல்றாங்க, "வீட்டோட வாடகை ரூ. 4000, ரூ. 40,000 அட்வான்ஸு, கோலம் போடணும்னா ரூ. 300, மெயின்டனன்ஸ் ரூ. 500, கரண்ட் வந்துட்டு யூனிட்டுக்கு ரூ. 6." இந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போறாங்க ரேட்ட. இத கேட்டு ஹீரோக்கு வந்துட்டு ஷாக் ஆயிருது. ஏன்னா அந்த வீட்டோட அப்பியரன்ஸ்க்கும் அவங்க சொல்ற வாடகைக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம லைஃப்ல எப்பமாவது ஒரு தடவையாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாரி தான் இந்த சீன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இந்த படத்துல இந்த ஓவர் எக்ஸாகரேஷன், டிராமா இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுமே இருக்காது. அதுவே படத்துக்கு வந்துட்டு ஒரு ஹைலைட்டா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வயசானவர்ட்ட போய் இந்த வாடகைக்குன்னு வீடு கேட்டு போவாரு. அப்ப அந்த வயசானவர் வந்துட்டு ஃபேமிலியா, பேச்சுலரா எத்தன பேர் இருக்கீங்க? இந்த மாரிலாம் கேட்டுட்டு, "நீங்க முஸ்லீமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட கொண்டு போய் காட்டவே செய்வாரு. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீட்ட வந்துட்டு வாடகைக்குன்னு குடுக்கும்போது இந்த கேஸ்ட், ரிலிஜியன் இதெல்லாம் கேட்டுட்டு தான் குடுத்துட்டு இருக்காங்க. இதுல இந்த பிறப்படிப்படையில வர மனுஷன் உருவாக்குன செயற்கையான விஷயங்களுக்கு இருக்கிற மதிப்பு கூட ஒரு மனுஷனோட குணத்துக்கும், பண்புகளுக்கும் இல்லங்கிற விஷயத்த வந்துட்டு இந்த படத்துல நெறைய சீன்ஸ்ல வந்துட்டு நமக்கு உணர்த்தியிருப்பாங்க. இந்த சீன்ல மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து வந்துட்டு அவர் ஒரு வீடு கேட்டு போகும்போது, அதுல உள்ள ஓனர் வந்துட்டு ரொம்பவே பக்திமானா இருப்பாரு. அவரு வந்துட்டு ஹீரோவ பார்த்துட்டு ஹீரோ கருப்பு சட்டை போட்டிருப்பாரு. "கருப்பு சட்டைலாம் போடாதீங்க. நீங்க என்ன ஆளுங்க? என்ன கேஸ்ட்?" அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு ஏதோ எழுதப்படாத சட்டங்களா தான் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் இவர் வந்துட்டு சினிமாக்காரன்னு சொன்னாலே ஒரு வீடு கூட குடுக்க மாட்டாங்க. சினிமாவ பார்த்து ரசிப்பாங்க. ஆனா வீடுலாம் குடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட சினிமாக்காரன்னு சொன்னா வீடோ, பொண்ணோ நம்பி குடுக்க மாட்டாங்க. இதனால அவருக்கு வந்துட்டு ஃபேக்கா ஒரு விசிட்டிங் கார்ட வந்துட்டு கிரியேட் பண்ற ஒரு சூழ்நிலை வருது. அதுவுமே அவரா செய்ய மாட்டாரு. அவரு கூட வேலை பார்க்குற ஒருத்தர், அவருக்கு ஃப்ரெண்டா, வெல் விஷரா இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு சொல்றதுனால தான் இவர் வந்துட்டு ஃபேக்கா ஒரு விசிட்டிங் கார்ட வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போய் ஏதாவது ஒரு வீடு பார்க்க போகும்போது இந்த விசிட்டிங் கார்ட காட்டுறாரு. இத்தன வீடு அவங்க வந்துட்டு பார்க்கறதுக்காக இத்தன வீடு ஏறி இறங்கியுமே, ஒருத்தர் கூட ரீசனபிளா ஒரு ரேட்ட வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு வாடகைய சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு நாள் ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் கேட்கும்போது, அவங்க வந்துட்டு லேண்ட் பேஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "இல்ல சிங்கிள் பெட்ரூம்" அப்படின்னு சொல்லும்போதே டக்குனு எதுவுமே பேசாம டக்குனு மூஞ்சிலேயே கதவ சாத்திருவாங்க. இது வந்துட்டு இந்த பணக்காரங்களா இருக்கிற சிலவர் வந்துட்டு எவ்வளவு கேவலமா வந்துட்டு நடந்துக்கிறாங்க. பணக்காரங்களா இருக்காங்களே தவிர, அவங்களுக்கு நாகரிகம்ங்கிற ஒரு விஷயமே தெரியலங்கிறத வந்துட்டு இந்த சீன்ல உணர்த்தியிருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான பண்புனா அது குணம் தான். ஆனா அது எதுவுமே இல்லாம பணம் மட்டும் இருக்குங்கிறத வச்சு தான் தான் பெரிய ஆளுங்கிற நெனப்பு இங்க நம்ம சொசைட்டில நெறைய பேரோட மனசுக்குள்ள இருக்கு. அத இந்த படத்துல நெறைய இடங்கள்ல வந்துட்டு குறிப்பால உணர்த்தியிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல இப்ப இவங்க இருக்கிற வீட்ல வந்துட்டு டூ லெட்ன்னு போர்டு மாட்டிருவாங்க. பொதுவே ஒருத்தவங்க வீடு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அந்த வீட்ல குடியிருக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிறது வந்துட்டு ஒரு கடமை. ஆனா அது எதுவுமே இல்லாம இந்த ஓனரா இருக்கிறவங்க எப்ப வந்துட்டு வீடு பார்க்க ஒருத்தர் வராங்களோ, இவங்க நெனச்ச நேரம் கதவ தட்டுவாங்க. அவங்க வந்து தொறப்பாங்க. அவங்களும் வந்துட்டு வீடு பார்த்துட்டு போவாங்க. இப்படி ஒரு தடவ ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வீடு பார்க்க வராங்க. அப்ப அவங்களால குளிச்சுட்டு இருக்கிறதுலேருந்து அவங்க டக்குனு வெளியில வர முடியாத சூழ்நிலைலாம் இருக்கு. அவங்க உள்ளேயே லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இத மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு தடவ ஒருத்தர் வீடு பார்க்கன்ட்டு வரும்போது, அவர் அன்வான்டடா இவங்களோட கபோர்ட தொறந்து பார்க்குறாங்க. அப்போ அதுலேருந்து இந்த சானிட்டரி நாப்கின்ஸ், இன்னர் வியர்ஸ்லாம் கீழ விழுது. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. இந்த நாகரிகம்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அங்க இருக்கிற ஹவுஸ் ஓனருக்கும் தெரியறதில்ல. வீடு பார்க்க வர சில பேருக்குமே தெரியறதில்லன்னு தான் சொல்லியாகணும். இந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட உயிருள்ள மனுஷங்களுக்கு இல்லங்கிறத வந்துட்டு நெறைய சீன்ஸ்ல வந்துட்டு விஷுவலா காட்டியிருப்பாங்க.
இதுக்கு நடுவுல ஹீரோ வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்றது, கதை எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. இதுல சினிமா எவ்வளோ ஒரு டஃப்பான ப்ராசஸ், பிஹைண்ட் ஸ்க்ரீன்ல எத்தன பேரோட ஹார்ட் ஒர்க் வெளியிலேயே தெரியாம இருக்குங்கிறதையும் வந்துட்டு நமக்கு காட்டியிருப்பாங்க. இதுல ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு உங்க கதைய குடுத்துருங்க, நான் பணம் தரேன் அப்படிலாம் சொல்லி எவ்வளோ சீப்பா நடந்துக்கிறாங்கங்கிறதையும் காட்டுவாங்க. இந்த மாதிரி அவரு கேட்கும்போது ஹீரோயினும் சொல்லுவாங்க, "எப்பா நீ கதைய வித்துருப்பா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு ஹேப்பியான ஒரு லைஃப்ப லீட் பண்ணணும். ஒரு சந்தோஷமான ஒரு வீட்ல வந்துட்டு இருக்கணும். இந்த மாரி பிக்கல், புடுங்கல்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் வந்துட்டு ஹீரோயினோட கோலா இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு படம் எடுக்கணும். அந்த மாதிரி ரொம்பவே ஆம்பிஷியஸா இருக்காரு. அப்ப இவங்க இப்படி சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கதைய விக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வரும்போது, ஒரு நாள் ஹீரோயின் சொல்றாங்க, "அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த நகைய வித்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகைய குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த ஹீரோயினா இருக்கிறவங்களுக்கு தெரியும். இவன் இந்த கதை எழுதுறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், எவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்கிறது தெரியும். ஸோ, அவங்க வந்துட்டு வேண்டான்ட்டு ஒரு முடிவு பண்ணி, "நகைய வித்துருங்க" அப்படின்னு அவ சொல்றா. இவ்ளோ நாள் வீடு தேடினதுக்கு ஒரு பதிலா வந்துட்டு, இப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடு கிடைக்கும். அந்த வீட்டோட வாடகை 6,000ன்னு சொல்லுவாங்க. ஒரு சேட்டு தான் வந்துட்டு இந்த வீட்ட வாடகைக்கு விடுறாங்க. ஆனா, வீடு ரொம்பவே புதுசு, ரொம்பவே அழகா இருக்கு. ஹீரோயின் அண்ட் அந்த குட்டி பையனுக்குமே அந்த வீடு ரொம்பவே புடிச்சிருக்கு. ஸோ, அந்த வீட்டுக்கே வாடகைக்கு வரலாம்னு சொல்லிட்டு இவங்களும் முடிவு பண்றாங்க. இப்படி இருக்கும்போது, பழைய வீட்ல ஓனரா இருக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு அந்த மாசத்து வாடகைய குடுத்துட்டு அட்வான்ஸ் கேட்பாங்க. ஆனா, அப்ப கூட அந்த ஓனர் அம்மாவா இருக்கிறவங்க வந்துட்டு, எப்படிடா இந்த அட்வான்ஸ வந்துட்டு கழிக்கலாம்னு ஒரு வழிய பார்த்துட்டு, அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட்ட போய் கீழ போய் செக்லாம் பண்ண சொல்லுவாரு. அவரும் கீழ வந்து செக் பண்ணிட்டு நோட்லாம் பண்ணுவாரு. அப்படி அவங்கள்ட்டேருந்து அட்வான்ஸ்ல கொஞ்சம் கழிச்சிடுறாங்க இவங்களும். அதுக்கப்புறம் ஒரு வழியா அட்வான்ஸ்லாம் ரெடி பண்ணி அந்த புது வீட்டு ஓனர்ட்ட வந்துட்டு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இவங்க இருக்கிற வீடெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணி பொருளெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில வந்துட்டு அவர் வந்துட்டு அன்னைக்கு நைட் வந்துட்டு சாப்பாடுன்ட்டு வாங்க போறாரு. சாப்பாடுன்னு வாங்க போகும்போது அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டெண்ட் பண்ணா அந்த புது வீட்டு ஓனர், அந்த சேட்டு தான் வந்துட்டு கால் பண்ணியிருப்பாரு. அவரு சொல்றாரு, "உங்களோட கம்பெனி நம்பர் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அந்த விசிட்டிங் கார்ட பார்த்து அவரு வந்துட்டு நம்பர வந்துட்டு சொல்றாரு. அவரு நம்பர் அங்க சொன்ன உடனேயே, இவர்ட்ட இந்த விசிட்டிங் கார்ட் போட சொன்னார்ல ஒருத்தர், அவருக்கு கால் பண்ணி, "நீங்க குடுத்த நம்பர் வந்துட்டு ஒரிஜினல் தானேன்னு?" கேட்கும்போது, "யோ நான் தியேட்டர்ல இருக்கேன், ஃபோன வையா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிருவாரு. இப்போ வந்துட்டு இந்த ஹீரோ வந்து ரொம்பவே பயப்படுவாரு. அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஹேப்பியா இருப்பா. அப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நாளைக்குலேருந்து நம்ம புது வீட்டுக்கு போறோம்ன்ட்டு வந்துட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சேட்டு வீடு தரமாட்டேன். அட்வான்ஸ் வந்துட்டு திரும்ப தரேன்னு சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. மே 4 அன்னைக்கு வீடு காலி பண்றோம்னு சொல்லிட்டதுனால, இவங்களுக்கு வேற வழி இல்ல. வீடு காலி பண்றாங்க. ஆனா போகுறதுக்கு ஒரு வீடு இல்ல. தங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல. நடு ரோட்ல நிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அவங்க அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வீட விட்டு காலி பண்றாங்க. அதோட படத்த வந்துட்டு முடிக்கிறாங்க. இந்த சினிமாக்காரன்னு சொன்னா தான் வீடு குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபேக்கான விசிட்டிங் கார்ட வந்துட்டு கிரியேட் பண்ணுவாரு. கடைசில அதுவே வந்துட்டு ஒரு ப்ராப்ளமா இங்க வந்துட்டு நின்றும். இந்த படத்துல எல்லா விஷயங்களுமே ரொம்பவே நேச்சுரலா, ரியலிஸ்டிக்கா இருக்கும். சினிமா லவர்ஸ்க்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். 2 மணி நேரம் நம்ம பார்க்குற படங்கள்ல சொல்லாத நெறைய விஷயங்கள வந்துட்டு இந்த 1 1/2 ஹவர் மூவில வந்துட்டு நெறைய சொல்லியிருப்பாங்க. மேலும் இந்த படங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சா அத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.